நிறைய பேர் இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நடக்கிறது எல்லாம் ஒரு காரணமாக தான் அப்படின்னு. ஆனா ஏன் அப்படி சொல்றாங்க, அதுக்கான ரீசனை இன்னைக்கு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வருஷத்துக்குள்ள நம்ம சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அதுல நீங்களும் ஒரு ஆளா இருக்கணும்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணி விட்டுருங்க. ஒரு நாள் அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு வயசு பையன் ரொம்பவே சோகமா நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்போ வர்ற வழியில ஒரு முனிவரும் அங்க உட்கார்ந்துருக்காரு. அவரு அந்த சோகமா வர பையனை பார்த்ததும் இங்க வாப்பா அப்படின்னு உட்கார வச்சுக்கிட்டு ஏன் இப்படி சோகமா இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்ட அந்த வயசு பையன் அவனுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தினால பயங்கரமா அந்த சாமியார் கிட்ட அழுதுகிட்டு இருக்கான். அதை பார்த்து அந்த முனிவரும் கவலைப்படாதப்பா, முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு அப்பதான் அந்த பையனும் ஒன்னா சொல்றான், என்கிட்ட இருக்கிற எல்லாமே போயிடுச்சு, யாரும் என்கிட்ட பழகவும் மாட்டிக்கிறாங்க, பேசவும் மாட்டிக்கிறாங்க, இப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாது, சொந்த வீடும் கிடையாது, அன்பா பேசுறதுக்கு நண்பர்களும் கிடையாது அப்படின்னு. அப்போ அதை கேட்ட அந்த முனிவரும் அமைதியா இருந்துகிட்டு இருக்கும் போது, நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நடக்கிறதுக்கு எல்லாம் ஒரு காரணம் இருக்கு, இதே தான் நான் சொல்றவங்க எல்லாருமே என்கிட்ட சொல்றாங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாம் என் வழி தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, உன் கஷ்டம் என்னதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா நடக்கிறதெல்லாம் ஒரு நன்மைக்கு தான், அது எதுக்காக இப்படி சொல்றான் அப்படின்னு அவரு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு சின்ன விவசாயம் பண்ற கிராமத்துல அந்த வருஷம் அதிக மழை பெஞ்சதுனால அந்த கிராமம் முழுக்க வெள்ளமா மாறிடுச்சு. அதனால ஒரு விவசாய குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்த விதை எல்லாமே தண்ணியில மூழ்கி நாசமா போயிடுச்சு. அவங்க கிட்ட இதுக்கு மேல சாப்பிடுறதுக்கும் அடுத்த வேளை சாப்பாடு கிடையாது, அவங்க கிட்ட காசும் சுத்தமா கிடையாது. அப்ப அந்த குடும்பத்தை வழி நடத்துறவர் வந்து ரொம்பவே சோகத்துல இருந்துகிட்டு இருக்கும் போது அவங்களோட பையன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்போ வருத்தப்படாதீங்கப்பா, எல்லாமே நமக்கு ஒரு நாள் நல்லதான் மாறும், இப்ப எதுக்கும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த அப்பா ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு தான் பையனை கண்டமேனிக்கு திட்டுறாரு. ஏண்டா இதுக்கு மேல நமக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடே கிடையாது, எப்படா நம்ம வாழ போறோன்னே தெரியல, நீ வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அறிவு இருக்காடா அப்படின்னு. அப்ப அந்த திட்டு வாங்கின அந்த பையனும் கண் கலங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டும் போயிடுறான். அப்ப அப்படியே அன்னைக்கு ஈவினிங் ஆகுது, தான் பையனை ரொம்ப திட்டமோ அப்படின்னு அவங்க அப்பாவும் ஒரு மாதிரி வருத்தப்படுறாரு. ஆனா என்னதான் அந்த அப்பா வருத்தப்பட்டாலும் அவங்க அடுத்து எங்க தங்குறதுன்னே தெரியல. ஏன்னா அந்த வெள்ளம் வந்ததுனால அவங்க தங்கிக்கிட்டு இருந்த வீடும் இடிஞ்சு போயிருச்சு. அப்போ அந்த இடத்துல கவர்மெண்ட் சார்பாக ரெஸ்கியூ போட்டும் வருது அவங்களை காப்பாத்துறதுக்காக. சார் இப்போதைக்கு இந்த இடம் உங்களுக்கு சேஃப் கிடையாது, கவர்மெண்ட் ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க, நீங்க அங்க தங்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள இன்னொரு இடத்துக்கும் கூட்டிட்டு வராங்க. அப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த இடத்துல தண்ணிலாம் வத்தினதுக்கு அப்புறம் அவங்க இருந்த இடத்துக்கே போகலாம் அப்படின்னு அவங்களும் அவங்களோட மனைவியும் போய் பார்த்தா அந்த வீடு பயங்கரமா இடிஞ்சு தங்க முடியாத நிலைமையிலயோ இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அவ்வளவுதான் நம்மளோட கதை, நம்ம பசிலேயே சாக போறோம், தங்குறதுக்கும் ஒரு வீடு கிடையாது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் நமக்கு வழி கிடையாது அப்படின்னு அவரோட மனைவி கிட்ட அந்த கணவன் பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அப்ப அந்த மனைவியும் தான் கணவன் கிட்ட, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னும் நம்ம கிட்ட உயிர் இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படியாவது பொழைச்சிக்கலாம், நீங்க மார்க்கெட்டுக்கு போங்க, அங்க ஏதாச்சும் உங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மனைவியும் தான் கணவனை அனுப்பி விடுறாங்க. அப்போ மார்க்கெட்டுக்கு போய் ஏதாச்சும் வேலை இருக்கா அப்படின்னு கேட்டா அங்க யாருமே எந்த வேலையும் தர மாட்டாங்க. இவர் பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாம் விவசாயம் மட்டும்தான். அப்ப வேலை கிடைக்காம அப்படியே மனைவியை பார்க்கலான்னு வந்தா அவங்க மனைவி வந்து அவங்க இருந்த இடத்துல ஒரு சின்னதா கூரை வீடு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அப்ப அதை பார்த்து அந்த கணவனும், நம்ம எப்படி இருந்தோம் இந்த நிலைமைக்கு வந்துட்டோமே அப்படின்னு ரொம்பவே அவர் ஃபீல் பண்ணி அழுவுறாரு. அப்ப இந்த மாதிரி அவர் அழுகும் போதெல்லாம் அவங்க மனைவி வந்து, கவலைப்படாதீங்க, நமக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும், நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உங்க மனைவி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் தைரியப்படுத்திக்கிட்டு அடுத்த நாள் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்க கிட்ட வேலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிறவங்களும் அவருக்கு வேலை தர மாதிரியே தெரியல. அப்போ மொத்த ஹோப்பியை விட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்ப ஸ்டார்டிங்ல அந்த பையன் கிட்ட சொன்ன அந்த முனிவர் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த சோகமா வர விவசாய பார்த்து, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாரு. அப்ப அவரும் அவருக்கு நடந்த எல்லாத்தையுமே அவர் மன கஷ்டத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதை கேட்ட அந்த முனிவரும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நடக்கிறதுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்கு, நீ தைரியமா உன் நம்பிக்கையை விடாம போய் மறுபடியும் வேலை கீழே அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அதை கேட்ட அவருக்கு பயங்கர கோவப்பட்டுக்கிட்டு அந்த முனிவரை பிடிச்சி திட்டிக்கிட்டு வந்துடுறாரு. அப்ப வீட்டு பக்கத்துல வந்துட்டு உட்காந்து யோசிக்கும் போதுதான் நம்மளை விட வயசுல அதிகமான அந்த முனிவரை தேவையில்லாம திட்டமோ அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு அடுத்த நாள் மறுபடியும் மார்க்கெட்டுக்கு போய் வேலை கேட்க ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த வாட்டி அவர் இதை நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு போல. ஒரு பிசினஸ் மேன் வந்து அவருக்கு வேலையும் போட்டு வீட்டு பக்கத்துல இடமும் கொடுத்திருக்காரு, நீங்க இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு. அப்ப எப்படியோ நமக்கு வேலையும் கிடைச்சு தங்குறதுக்கு வீடும் கிடைச்சு இப்போ கொஞ்சம் நிம்மதியாவது சாப்பிடுறோம். ஆனா நம்ம பையன் எங்க இருந்து கஷ்டப்படுறானோ தெரியலையே அப்படின்னு அவங்க அப்பா வந்து வருத்தப்பட்டு அவங்க மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த நேரத்துல அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா வந்திருக்கிறது அன்னைக்கு கோச்சிட்டு போனா அந்த பையன் தான். அப்ப எங்கடா இத்தனை நாளா போனா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் மார்க்கெட்டுக்கு போய் ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்டேன், ஆனா யாருமே எனக்கு வேலை தரல, ஆனா என் நம்பிக்கையை விடாம நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், அப்போ ஒரு டீ கடையில எனக்கு வேலை கிடைச்சிச்சு, கூடவே நான் தங்குறதுக்கு இடமும் கொடுத்தாங்க, சாப்பாடும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் அங்கேயே அவங்க கூட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ அன்னைக்கு நைட்டு தான் அந்த அப்பாவும் ஒன்னத்தை நினைச்சு சந்தோஷப்படுறாரு. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான், ஆனா என்ன கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு. அப்போ அப்படியே இப்போ கட் பண்ணி பிரசன்ட்ல அந்த வயசு பையன் வந்து அந்த முனிவர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சாமி, நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு தான், ஆனா நான் எதுவுமே பண்ணலையே, என்கிட்ட இருந்த எல்லாமே போய்கிடுச்சு, இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டதுக்கு கவலைப்படாத, அதுக்கு தான் நான் இருக்கனே அப்படின்னு அவரோட பையில இருந்து மந்திரம் பண்ணி ஒரு சின்ன தங்க கட்டிய அந்த பையன் கையில கொடுக்கறாரு. இது எதுக்கு இப்ப என்கிட்ட தரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீ இந்த இடத்துல என்ன பார்க்காம போயிருந்தா போற வழியில இது உனக்கு கிடைச்சிருக்கும், அதை வச்சு நீ சின்னதா ஒரு பிசினஸ் பண்ணி உன் வாழ்க்கையில நீ முன்னேறிடுவ, இந்த இதை நீ கையில வச்சுக்கோ, இது அந்த இயற்கையா உன்கிட்ட கொடுக்கற மாதிரி, வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம் நல்லதா தான் நடக்கும், ஆனா என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த முனிவரும் அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டுறாரு. சோ அவ்வளவுதான் இந்த கதை. இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட எது போனாலும் கவலைப்படாம நம்பிக்கையோட நீங்க போராடுங்க. நீங்க நினைச்சது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கும், எப்ப பாரு வாழ்க்கையை நினைச்சு சோகமா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே போகும்போது நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபுமே பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 5000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும்ட்டு கண்டிப்பா இருக்கேன். அதை மட்டும் பார்த்து பண்ணிடுங்க. அடுத்து ஒரு வீடியோல இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில மீட் பண்ணலாம். ஸோ ஹாவ் அ கிரேட் டே.